நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விட்டாலா டெம்பிளில் நீங்கள் எங்கே தான் சுற்றி வந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்தாலும் இது வந்து சேரியட், ஸ்டோன் சேரியட். ஏன்னா இதை பற்றின முழு தகவல்களும் நம்ம ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். இது வந்து ஸ்டோன் சேரியட். அதுக்கப்புறம் 4 மண்டபம் இருக்குது. இது ஒரு மண்டபம், இது ஒரு மண்டபம், அது சமையல் கூடம், பின்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. இது இசைத்தூண், இது கல்யாண மண்டபம். எவ்வளோதான் இருந்தாலும் இதுக்கு உள்ள ஒரு கோவில் இருக்கு இல்லையா, கருவறைன்னு கூடிய ஒரு கோவில் இருக்கும் இல்லையா. இப்போ கருவறை கிடையாது, கருவறை இல்லாமல் இருக்குது. அந்த கோவிலை சுற்றி பிரகாரம் வர்றதுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிற்பக்கலை இருக்குது பாருங்க, அடிச்சுக்கவே முடியாது. இப்படி ஒரு சிற்பக்கலை எப்படிதான் இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வெளிச்சம் எதுவுமே இல்லாத காலத்தில் இந்த கோவிலுக்குள்ளே எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர்றது அப்படின்றத உள்ளே செஞ்சு வச்சுருப்பாங்க. இது கருவறைக்கு போகிற வழி. உள்ள கருவறையில் இது விஷ்ணுவுக்காக சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு இடம். உள்ள கருவறையில் சிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே மேலே இருக்குது பாருங்கள், அந்த அமைப்பில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்குது பாருங்கள், கை தெரியுதா, விரல் தெரியுதா, அந்த அமைப்பில் தான் சிலை இருந்திருக்கும் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள சிலை கிடையாது. இப்போ இது உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் மேட்டரே இருக்குது. இங்கே உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கும். கீழே இறங்கி போயிட்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். பேட்ஸ்மேன் பாருங்க, கீழே இறங்கி போயிட்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். இது கருவறை. இப்போ தெரியுது இல்லையா, இது கருவறை. இது எதனால் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே கடவுளுக்கு கீழே தான் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் இதை இப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே வெளிச்சம் வரணும் இல்லையா, இப்போ இது கோயிலை சுற்றி வர்றதுக்கு பக்தர்களுக்கு வெளிச்சம் வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், வெளிச்சம் வர்றதுக்கு அங்கங்கே ஹோல்ஸ் வச்சுருக்காங்களா, மேலே கட்டிடக்கலையை பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணிக்கிறாங்க. அங்கங்கே ஹோல்ஸ் வச்சுருக்காங்களா. இங்கே லைட் வச்சுருவாங்க. அதாவது லைட் இந்த சென்ஸ், இங்கே தண்ணி ஃபில் பண்ணி விட்ருவாங்க. இங்கே தண்ணி ஃபில் பண்ணி விட்ருவாங்க. ஸோ மேலே இருந்து வெளிச்சம் அடிக்கும்போது இந்த தண்ணியில் பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கெல்லாம் வெளிச்சமாக தெரியும். இந்த டார்ச் லைட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி இங்கே வெளிச்சமாக தெரியும். இதுதான் இந்த விட்டலா டெம்பிளோட ஹைலைட்டே. ஸோ இந்த வெளிச்சம் பட்டு இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். எப்படி, என்ன ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை, சரியான கட்டிடக்கலை திறன், சரியான நேர்த்தியான ஒரு அமைப்பில் இதை கட்டி கொடுத்துருக்காங்க. இது போனோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறிடலாம். சில நேரங்களில் இங்கே விளக்குகளும் ஏற்றப்படலாம். இதில் சிலை இருந்திருக்கலாம், இப்போ சிலை இல்லையா என்னன்னு தெரியல. விளக்குகளும் ஏற்றப்படலாம். விளக்குகள் ஏற்றினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இதுதாங்க கட்டிடக்கலை. ஹம்பியில் இருக்கிற விட்டலா டெம்பிளில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதாங்க, வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நண்பர்கள் யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கனாலும், இந்த கோவிலை பற்றின மேலும் தகவல் தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.